Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots exercise 6.1 question number 3. Question pathina, find the smallest number by which each of the following number must be divided to obtain a perfect cube. அதாவது கொடுத்திருக்க நம்பர்ஸ்லாம் வந்து perfect cube கிடையாது. So எந்த smallest நம்பரால நம்ம வந்து டிவைட் பண்ணா perfect cube obtain பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So first question பாத்தீங்கன்னா 81. So prime factorization method apply பண்ணி என்னென்னலாம் வந்து prime factors first obtain பண்ணிரலாம். அதுல என்ன வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகே, அந்த நம்பரை தான் நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். For example, இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா 8 அப்படினா நான் எப்படி எழுதலாம் 2 into 2 into 2. ஓகே, so 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, group of 3 இருக்கு. கண்டிப்பா அப்ப 8ன்றது perfect cube. இதுவே இப்போ வந்து 16 எடுத்துக்கிட்டோம் அப்படினா 2 into 2 again 2 into 2. Okay, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. Okay, so இப்போ இங்க 16 பாத்தீங்கன்னா group of 3 போடும்போது இந்த 2s வந்து group இருக்கு, but இங்க 2 வந்து group கிடையாது. Okay, so அப்போ இதுல என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு, 2 தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப நான் ரெண்டு சைடுமே இந்த 2 ஆல டிவைட் பண்ணா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிருமா. so எனக்கு perfect cube right sideல வந்துரும். அப்ப 16 by 2 என்னது 8. so எனக்கு perfect cubeம் இந்த பக்கம் வந்துரும். ஓகே, so அப்ப இங்க நம்ம டிவைட் பண்றோம்ல, எந்த நம்பரால டிவைட் பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி perfect cube வரும் அப்படின்றத क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகே, so இதே மாதிரி நம்ம இப்ப சிம்பிளா இருந்தா இந்த மாதிரி எழுதிடலாம். பிக் நம்பர்ஸ் அப்படினா நம்மளுக்கு என்னென்ன prime factors னு தெரியாது. so அதனால நம்ம prime factorization அப்ளை பண்றோம். ஓகே, so இப்போ பாத்தீங்கன்னா again prime factorization அப்ளை பண்ணோம்னா நம்ம prime numbers ஆல டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். so smallest prime number இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். so என்னென்னலாம் prime numbers 2 3 5 7 11 and so on. okay, so first நம்ம வந்து prime number 2 ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். அது சப்போர்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் ஆகும். கரெக்ட்டா? so இப்போ பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க நம்பர் வந்து ஆட் நம்பர். so கண்டிப்பா 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. so நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3. 3 ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவோம். ஓகே, so 3 ஆல டிவைட் பண்ணோம்னா sum of the numbers வந்து divided by 3 ஆ இருக்கணும். 8 plus 1 வந்து 9. 9 divided by 3 பண்ண முடியும். so அப்ப கண்டிப்பா 81 நான் வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியும். ரைட்? so 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும் 21, 7 3s are 21. again இது odd number, so நம்ம 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. so 3 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். so 9 3s are 27. again odd number, so divide by 3. 3 3s are 9. இப்போ 3ன்றதே prime number தான். so கண்டிப்பா 3 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். so 3 1s are 3. so once நீங்க 1 obtain பண்ணிட்டீங்கன்னா இங்க என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 81 வந்துரும். so அப்ப 81 நான் எப்படி எழுதலாம் 3 into 3. ஓகே, again 3 into 3. so இங்க 4 3s இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. so இப்போ இது வந்து prime நம்பரா, அதாவது இந்த prime factorsலாம் obtain பண்ணதுக்கு அப்புறமா ஒரு perfect cube அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், group of 3 நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையும் ஃபார்ம் பண்ணோம். இப்போ இந்த 3 பாத்தீங்கன்னா 3 times occur ஆயிருக்கு. ஓகே, so அப்ப இது ஒரு குரூப்பா நம்ம ஃபார்ம் பண்ணிரலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப கண்டிப்பா 81 வந்து ஒரு perfect cube கிடையாது. ஓகே, ஏன்னா இங்க வந்து 3 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. so இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்க நம்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்பரால டிவைட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், வெறும் 3 into 3 into 3 ஆயிரும். so அப்ப எனக்கு கிடைக்க போற நம்பர் prime perfect cube இருக்கும். ஓகே, so இப்போ பாத்தீங்கன்னா so 3 into 3 into 3 இருக்கு into 3. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையில்லை. ஓகே, so இத தான் நான் வந்து என்ன பண்ண போறேன், divide by 3. ஓகே, அத தான் கேட்டிருக்காங்க. smallest number by which of the each of the following number must be divided. ஓகே, so இப்போ நான் divide by 3 போட்டா என்ன ஆயிரும், இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஓகே, ரைட் சைடுல டிவைட் பை 3 போடுறதுனால எனக்கு லெஃப்ட் சைட்லயும் நான் என்ன பண்ணணும், டிவைட் பை 3 கண்டிப்பா போட்டே ஆகணும். ஓகே, so அப்ப 81 by 3 பாத்தீங்கன்னா 3 2s are 6, இங்க ஒரு 2 இருக்கு. so 21, 7 3s are 21. ஓகே, so அப்ப 27 தான் வந்து perfect cube. எனிவே இந்த ப்ராப்ளம்ல perfect cube என்னன்னு கேட்கல, எந்த நம்பரால டிவைட் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் 27 தான் வந்து perfect cube. ஓகே, so இப்போ இந்த perfect cube obtain பண்ணனும்னா நம்ம எந்த நம்பரால வந்து நம்ம இங்க டிவைட் பண்ணோம், 3 ஆல டிவைட் பண்ணோம். கரெக்ட்டா? so 3 ஆல டிவைட் பண்ணதுனால so smallest number required பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல smallest number required வந்து 3. ஓகே, so இதே மாதிரி நம்ம வந்து next problem proceed பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருக்காங்க. ஸோ 128 இப்போ இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2. 6 2s are 12, 4 2s are 8. Again even number, so divide by 2. 3 2s are 6, 2 2s are 4. Again even number, so divide by 2. 2 1s are 2, balance or 1 இருக்கும் 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2. 8 2s are 16. Again even number, so divide by 2. 4 2s are 8. Again even number, so divide by 2. 2 2s are 4. Again even number, so divide by 2. 2 1s are 2. So once 1 reach ஆயிடுச்சுன்னா 128 நம்ம multiples of இந்த நம்பர்ல எழுதலாம். ஸோ எத்தனை 2s இருக்கு? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 2 into 2, again 2 into 2, again 2 into 2, one more 2 இருக்கு. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்பரையும் குரூப் ஆஃப் 3 பிரிக்கணும், ரைட்? ஸோ இப்போ 1 2 3 இதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியாச்சு. 1 2 3 இதை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு? ஒரு 2 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன எக்ஸ்ட்ரா டேர்மோ அந்த நம்பரால தான் நம்ம டிவைட் பண்ண போறோம், கரெக்டா? ஸோ ரைட் சைடில் டிவைட் பண்றதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம டிவைட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ கண்டிப்பா இந்த 2 into 2 அகைன் 3 டைம்ஸ் இருக்கு, இங்கேயும் 3 டைம்ஸ் இருக்கு. இது ஒரு பர்ஃபெக்ட் கியூபை ஃபார்ம் பண்ணும், கரெக்டா? ஸோ அந்த பர்ஃபெக்ட் கியூப் என்னது? 128 டிவைட் பை 2. ஓகே, ஸோ 6 2s are 12. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 0 ஆயிரும். இங்கே 8 மட்டும் தான் இருக்கும். 4 2s are 8. ஓகே, ஸோ அப்போ இது என்ன நம்பர்? 64. 64 தான் வந்து பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, ஸோ 64 தான் பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த நம்பரால டிவைட் பண்ணுறோம்? நம்ம இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 2. அதாவது என்ன நம்பர் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதால தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ரிக்வயர்ட் நம்பர் வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் 135 கொடுத்துருக்காங்க. 135. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த நம்பர் வந்து ஒரு ஆட் நம்பர். ஓகே, ஸோ ஆட் நம்பர்னா 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன? 3. 3ஆல் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 5 plus 3 8, 8 plus 1 9. ஸோ 9 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 3s are 12, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 5 3s are 15. அகைன் ஆட் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3ஆல் தான் டிவைட் பண்ணோம். 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 5 3s are 15. அகைன் ஆட் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 3 டேபிள்ஸ் தான் அப்ளை பண்ணோம். இப்போ 5 3s are 15. அகைன் ஆட் நம்பர். ஓகே, பட் 5 வந்து டிவைட் பை 3 பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ அகைன் ப்ரைம் நம்பர்ன்றதுனால கண்டிப்பாக 5ஆல் தான் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ 5 1s are 5. ஸோ ஒன்ஸ் 1 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே அப்டைன் ஆயிருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதினா நம்மளுக்கு 135 வந்துடும், கரெக்டா? ஸோ இப்போ 135 ஈக்குவல் டு 3 into 3 into 3 into 5. ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்ட் கியூப்ன்றதுனால ஒவ்வொரு நம்பரையும் குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 3 வந்து ப்ராப்பராக 3 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் 5 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எந்த நம்பரும் நம்மளுக்கு குரூப் பண்ணுறதுக்கு கிடையாது. அப்போ இந்த நம்பரை தான் நம்ம டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ ரைட் சைடை 5 டேபிள்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ தட் 5 5 கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட். ஸோ இங்கே 5ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கேயும் 5ஆல் டிவைட் பண்ணியே ஆகணும். ஸோ 135 டிவைட் பை 5. 5 2s are 10, பேலன்ஸ் ஒரு 3 இருக்கு இங்கே 35. ஓகே, 7 5s are 35. ஸோ இப்போ பர்ஃபெக்ட் கியூப் இங்கே என்னது? 27. ஓகே, 27 தான் என்னோட பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் 5. ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் வந்து 5. ஏன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து குரூப் ஆஃப் 3 வந்து ஃபார்ம் ஆகுது ப்ரைம் நம்பர் 3ல, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து 192.
So as usual நம்ம prime number 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொடுத்திருக்க நம்பர் ஈவன் நம்பர், so divide by 2 ல இருந்து ப்ரோசீட் பண்ணலாம். 9 2s are 18, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2, 4 2s are 8, balance ஒரு 1 இருக்கும், 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so divide by 2, 2 2s are 4, 4 2s are 8. Again even number, so divide by 2, 2 1s are 2, 2 2s are 4. Again இந்த நம்பரும் even number, so divide by 2, 6 2s are 12. Again even number, so divide by 2, 2 3s are 6. இப்போ பாத்தீங்கன்னா 3 இருக்கு odd number, so 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா 3 ஆல தான் ப்ரோசீட் பண்ணி ஆகணும். 3 1s are 3. so once 1 ரீச் ஆயிருச்சு அப்படினா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. so 192 பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6, 2 வந்து 6 டைம்ஸ் appear ஆயிருக்கு. so அத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. and then ஒரு தடவை 3 இருக்கு. so again நீங்க வந்து prime ஃபேக்டர்ஸ்லாம் அப்டெயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் கியூப் அப்டெயின் பண்ணனும்னா 3 3யா நம்ம வந்து நம்பர்ஸை குரூப் பண்ணனும். கரெக்ட்டா? சோ இப்போ இங்கேயும் குரூப் பண்ணுவோம், இங்கேயும் குரூப் ஆஃப் 3யா பிரிச்சிருவோம் நம்பரை. ரைட்? சோ எக்ஸ்ட்ராவா இங்க என்ன இருக்கு? 3 மட்டும் இருக்கு. ஓகே, சோ 3 மட்டும் வந்து குரூப் ஆஃப் 3யா இல்ல. அப்ப 3 ஆல தான் நம்ம டிவைட் பண்ணனும். கரெக்ட்டா? சோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் இந்த ப்ராப்ளம்ல வந்து 3. சோ ரைட் சைடுல 3 ஆல டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் கண்டிப்பா 3 ஆல தான் டிவைட் பண்ணி ஆகணும். So 192 divided by 3. Okay. So இப்போ பாத்தீங்கன்னா 6 3s are 18 வரும். பேலன்ஸ் ஒரு 1. Okay, 12 ஆயிரும். 3 4s are 12. Okay. So 64 அப்படின்றதான் வந்து perfect cube இந்த ப்ராப்ளம்ல. Okay. So எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்றோம் so that 3 3 get cancel ஆகி நம்மளுக்கு வந்து group of 3 மட்டும் தான் இருக்கும் prime numbers. என்ன நம்பர்? 3. ஓகே, சோ அப்ப ஸ்மாலஸ்ட் ரிக்வயர்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 இந்த ப்ராப்ளம்ல. சோ இதே மாதிரி 5th ப்ராப்ளம் சால்வ் பண்ணிரலாம். 5th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 704. சோ இது ஒரு ஈவன் நம்பர், சோ அப்ப கண்டிப்பா பிரைம் நம்பர் 2 ல இருந்து ப்ரோசீட் பண்ணலாம் ப்ராப்ளம். So 3 2s are 6, balance ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 1s are 2, balance ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 7 2s are 14. Okay, balance ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. Again even number, so divide by 2, 8 2s are 16, balance ஒரு 1 இருக்கும், 16 ஆயிரும். 8 2s are 16. Again even number, so divide by 2, 4 2s are 4, 4 2s are 4. Again even number, so divide by 2, 2 2s are 4, 2 2s are 4. Again even number, so divide by 2, இங்க வந்து 2 into 11 வந்து 11. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா 11 பாத்தீங்கன்னா 2 ஆலயும் டிவைட் ஆகாது, 3 ஆலயும் டிவைட் ஆகாது, 5 ஆலயும் டிவைட் பண்ண முடியாது, 7 ஆலயும் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 11ன்றது பிரைம் நம்பர். கரெக்ட்டா? சோ அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா 11 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். சோ 11 1s are 11. சோ 704 நம்ம எப்படி எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் these numbers. ஓகே, சோ 2 எத்தனை தடவை இருக்கு? 1 2 3 4 5 6. 6 times இருக்கு. 2 into 2, again 2 into 2, again 2 into 2, one more 11 இருக்கு. So perfect cube அப்படின்னா 3 3 prime numbers நம்ம group பண்ணுவோம். So 2 3 times இருக்கு, group பண்ணியாச்சு. Again 2 3 times இருக்கு, group பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவா இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. So இப்போ இந்த ப்ராப்ளம்ல 11 ஆல டிவைட் பண்ணனும். So that 11 11 get cancel ஆயிரும். நம்மள வந்து இப்ப ரைட் சைடுல அதே மாதிரி 11 ஆல டிவைட் பண்றதுனால லெஃப்ட் சைடும் 11 ஆல டிவைட் பண்ணுங்க. So that perfect cube என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். Okay, so 6 into 11 பாத்தீங்கன்னா 66, balance ஒரு 4, இங்க ஒரு 4 இருக்கு, 11 4s are 44. Okay, so ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிருது. Okay, so அப்ப 64 தான் என்னோட perfect cube இந்த ப்ராப்ளம்ல. Okay, and smallest number required என்ன? 11. Okay, ஏன்னா 11 ஆல தான் நம்ம டிவைட் பண்றோம். So smallest number required பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல 11. Okay, thank you, thanks for watching.